வணக்கம். இன்னைக்கு வேர்ல்ட் ஆட்டிசம் டே முன்னிட்டு இங்கே வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்டி இன்றைக்கி ஃபுல் டே ப்ரோக்ராம் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி காலையில் ஆட்டிசம் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அதில் நிறைய குழந்தைங்க பயனடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக பேரண்ட்டுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அதில் பேரண்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி ஆட்டிசம் குழந்தைங்களை கண்டறியறது இந்த ப்ரோக்ராமும் நாங்கள் பண்ணியிருந்தோம். அடுத்தது பேரண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் டாக். ஸோ ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வேர்ல்டு ஆட்டிசம் டே முன்னிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு வரோம். இந்த வருடம் பேரண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அந்த குழந்தைங்களோட எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கிறது. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு மெயினாக சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் டிலே தான் இருக்கும். ஸோ எப்படி பேரண்ட்ஸ் அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பேரண்ட்ஸுக்கு நாங்கள் நிறைய ஹோம் ப்ரோக்ராமிங் இன்னைக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இங்கே பேரண்ட்ஸ் அது எல்லாமே அவங்க வீட்டில் போய் யூஸ் பண்ணி அவங்க குழந்தைங்களை நல்லா பெரிய அளவு கொண்டு வருவாங்கன்னு நம்ம நினைக்கலாம். இப்போ அடுத்ததாக நாங்கள் இந்த யுனைடெட் நேஷன் ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் இது பண்ணுவாங்க. இந்த வருடம் அவங்களுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் சர்வைவிங் டு த்ரைவிங். அதாவது நம்ம சிரமப்பட்ட இதில் இருந்து முன்னேறி லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான தீம் தான். அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கிட்ஸ் கேர் ரிஹாப் சென்டர்லையும் ஒவ்வொரு குழந்தைங்களையும் அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது. ஏன்னா நிறைய ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நிறைய மெமரி ஸ்கில் நல்லாயிருக்கும், அவங்களோட ஐக்யூ நல்லா இருக்கும். ஸோ அதனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருடம் முழுவதும் நாங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய தெரப்பிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ காம்பினேஷன் தெரப்பியாகவும் கொடுக்குறோம். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு வருடமும் ஆட்டிசம் அவேர்னஸ் டே ஏப்ரல் 2 அன்னைக்கு இது பண்ணுது. ஸோ வேர்ல்டு யுனைடெட் நேஷன் இந்த வருடம் மூவிங் ஃப்ரம் த்ரைவிங் டு சர்வைவிங் டு த்ரைவிங்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறது, ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம்னா அந்த குழந்தையுடைய பெற்றோர்களும் சரி அந்த குழந்தையும் சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரியாமல், ஸோ ஃப்ரம் நம்ம கஷ்டப்படுறதுல இருந்து ஒரு முன்னேறி ஒரு நல்ல வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வர்றதுக்கு தானே இது. ஸோ இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி தான் கிட்ஸ் கேர் ரிஹாப் சென்டர்லையும் நாங்கள் தெரப்பிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வர குழந்தைங்க நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய அவங்களுடைய இன்டென்ட் பொட்டென்ஷியல், ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கேம்ப்பு பண்ணும் போதும் அவங்க குழந்தைங்களோட இன்டென்ட் பொட்டென்ஷியலை நாங்கள் வெளிக்கொண்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்போம். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸும் இங்கே வர குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான இன்டர்வென்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் இன்டர்வென்ஷன் கொடுக்க என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது, என்ன மாதிரி குறைபாடுகள்னா உங்கள் குழந்தை பேரை சொல்லி கூப்பிட்டு திரும்பி பார்க்கல அப்படின்னா, துருதுருப்பாக இருக்காங்க, டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, சென்சரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரமாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான தெரப்பிஸை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் அவங்க நிறையா இண்டிபெண்டன்ஸ் ஸ்கில். ஏன்னா அவங்க முதல்ல பெற்றோர்கள் எதிர்பார்க்குறது எங்களுக்கு அப்புறம் எங்கள் குழந்தைங்க எப்படி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஸ்கில் வந்த பிறகு அடுத்தது அவங்களுக்கு ஒகேஷ்னல் தன்னால் எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் ஸ்கில், அப்புறம் ஒகேஷ்னல் ஸ்கில், அதுக்கப்புறமேட்டு அச்சீவ்மெண்ட். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த வரவங்களுக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தெரப்பிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்திருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி, வணக்கம்.